ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சைடு இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், நம்ம வாங்க ஐஸ் போகலாம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தனிகையும் வந்திருக்கான். ஸோ தனியை கூட்டிகிட்டு நம்ம கிராண்ட் மாலை சுற்றி பார்க்கலாம். வாங்க ஐஸ் போவோம். பார்த்தீங்களா கைஸ் மால் எப்படி இருக்குன்னு? பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஆனால் வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு அடிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வெயில் வந்து பார்த்திங்கன்னா 104 டிகிரிலாம் போதாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலே இருங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் வீட்டுக்கு வந்தோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த மால் இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே நம்ம இந்த மாலையும் வந்து பார்த்துடலாம்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டோம். சைடெல்லாம் வந்து பார்த்திங்களா நம்ம இந்த நைட் டைமில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மாதிரி பண்ணுவாங்க போல். ஓகே, நம்ம நேராக போவோம். எல்லாம் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலாக சைடில் இருக்குது கைஸ். என்னென்னு சொல்லிட்டு தெரியல. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது, நீட்டமாக இருக்குது கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஃப்ளோர் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போவோம். இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லா மால்லையும் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு செக்கிங் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது கைஸ். ஸோ நல்ல கூட்டம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிடேயில் தான் வந்திருக்கோம். மே 1ஆம் தேதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலுக்கு தான் வருவாங்க. பாருங்க கைஸ், அந்த சின்ன குழந்தை விழுந்துருச்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 ஃப்ளோர் எனக்கு தெரியுது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம் கைஸ். ஒரு ஃப்ளோராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மால்லையும் பார்க்குற மாதிரி தான். அந்த ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லாம் போகலாம். காசு கொடுத்தா சின்ன பசங்க மட்டும் அந்த ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வரலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாஜ் எடுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் கைஸ், நம்ம அந்த பழைய புக்கெலாம் இருக்கும் போல். ஆமாம், எல்லா விதமான புக்கு இருக்கும் போல் இங்கே. ஓகே, நமக்கு தேவையான புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம தேடி எடுத்துக்கலாம் போல். புக் ஷாப் சொல்ல போனோன்னா நம்ம அப்படியே மேலே போவோம் கைஸ். அடுத்த ஃப்ளோருக்கு போவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இல்லை. ஒரு சில எலக்ட்ரானிக் கடைங்க இருக்குது. இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி நம்ம அந்த காஃபி ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி அந்த பிராண்டோடைய ஒரு பேக்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கடை தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் ஓஜின்னு சொல்லிட்டு பொம்மை போட்டுட்டு யாரோ ஒருத்தர் நடந்து போகிறாரு. அவர் பாட்டுக்கு போகிறாரு கைஸ். பாருங்கள், நம்மளையும் பார்க்குறாங்க. ஓகே, இந்த சைடு தான் இருக்குது லிஃப்ட்டு. இந்த சைடு இல்லை, அந்த சைடு. தனிக்கை கரெக்டாக போகிறான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழியில் போகிறேன். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துட்டோம் கைஸ். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ நேஷன் அது இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டுன்றதுனால நம்ம அப்படியே சைடில் பார்ப்போம். பாருங்கள், கரண்டியில் நானும் தெரியுறேன். ஓகே, ட்ரெஸ்ஸு கடைங்க இருக்குது பார்த்திங்களா. சைடில் துணி கடைங்க இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வந்து போனோன்னா மேக்ஸ்ன்னு என்னமோ இருக்குது. ஓ, மேக்ஸ்ன்றது தான் துணி கடை பேரோ. அவ்வளோதானா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிஃப்ட் ஏறுற மாதிரி காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸ் துணி கடை தான். இந்த சைடு போவோம். இந்த சைடு போயிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி அடிச்சுட்டு திரும்பவும் நம்ம மேலே ஏறிடுவோம். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மால் தாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு. இது ஒரு ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, மேலே வந்து தேர்ட் ஃப்ளோர். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த தியேட்டர் அதெல்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃப்ளோரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த துணி கடைங்க தான் கைஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா துணி கடைங்க தான். அப்படியே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டிமார்ட். ஓகே, மளிகை சாமான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வாங்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதெல்லாம் இருக்கும் போல் உள்ளே. ஓகே, நம்ம அப்படியே மேலே போகலாம். இந்த ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்களா நம்ம அந்த ரக்கைலாம் இருக்குல்ல, அந்த ரக்கையில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. ஓகே, அங்கே யாரோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோன்னா. இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே மேக்ஸ் தான் கைஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் மேக்ஸ் தான், செகண்ட் ஃப்ளோர்லேயும் மேக்ஸ் தான். இதுக்கும் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு போய் நம்ம மேலே ஏறணும். இந்த ஒரு இடத்துல பாருங்கள், இந்த இடம் தான் சொல்லிட்டு இருந்தேன் தனிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொம்மைங்களாம் இருக்குண்டா நிறையான்னு. ஆனால் இந்த பொம்மையோட ரேட்டு எவ்வளோ நான் சொல்லவே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு. ஓகே, நம்ம வெளியே இருந்து மட்டும் எடுப்போம். உள்ளே போய் எடுக்கலாம். இருந்தால் நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் கைஸ், யாருன்னு நம்மளால் இருக்கிறார் பாருங்கள். ஸ்பைடர்மேனு, ப்ரூட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொம்மைங்க. சின்ன பசங்களை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பர்ஸு காலி கைஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்களா நம்ம அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன பொம்மைங்களாம் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பார்த்திங்களா. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பொம்மைங்க தான் இந்த ஒரு இடத்துக்குள்ளே ஃபுல்லாகவே. ஓகே, நல்லாயிருக்கும் போல் உள்ள. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வீட்டில் தொங்க விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். வாசலில் தொங்க விடுறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வச்சா நல்லாயிருக்கும்.
நம்ம அந்த நிறைய படத்தில் பார்ப்போம்ல லேம்ப் இருக்கிறல அதே செட்டப் தான். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோன் கடைங்களாம் இருக்குது. இது நேராக வந்து போனீங்கன்னா நம்ம ஃபன் சிட்டின்னு சொல்லலாமா, ஃபன் சிட்டி இந்த வேறு ஒரு மாலில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கி மங்கின்னு இருக்குது. ஸோ நம்ம சீக்கி மங்கிக்குள்ளே போகலாம் வாங்க. வந்துட்டேங்க சீக்கி மங்கிக்குள்ளே. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் பாட்டு சுற்றுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொம்மைங்க இருக்குது. ஓகே, எல்லா இடத்துலையும் நம்ம அந்த பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இந்த பொம்மையை எடுத்து இதில் போட்டோன்னா நமக்கு, ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விழாது. அந்த ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு. நியூ கேம் கார்டு 1000 ரூபாவா. ஓகே, அந்த சைடெலாம் நம்ம போயிட்டு பார்ப்போம் உள்ளே என்னென்ன மாதிரியான கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம அந்த மங்கி கேம் மாதிரி இருக்குது பாருங்கள், கொரில்லா கேம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி முட்டை போடுற மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த ஒரு சீக்கி மங்கிக்குள்ளே. நம்ம அப்படியே இதுக்கும் மேல் ஃப்ளோருக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் மோர் மார்க்கெட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மினி மோர் மார்க்கெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். ஸோ நம்ம அந்த பழைய புக்ஸ் எல்லாம் கிடைக்கல, அந்த ஒரு செட்டப் தான் இங்கே இருக்குது. பொன்னியின் செல்வன் புக்கெல்லாம் இருக்குது கைஸ் ஃபுல்லாக. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடும் போகலாம் மேலே, ஆனால் இருந்தாலும் நம்ம லிஃப்ட்லேயே போயிடுவோம். லிஃப்ட் இருக்கும்போது நமக்கு எதுக்கு படிக்கட்டு. இதுக்கும் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது கைஸ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோர் நம்ம போயிட்டு இருக்கிறது. ஆமாம், நம்ம வந்துட்டோங்க 3rd ஃப்ளோர். இந்த ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாலே தெரியுது இந்த ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் இருக்கும் போல். ரெஸ்டாரண்ட்டு இருக்குது, பிவிஆரும் இங்கே தான் இருக்குது. ஓகே, மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்களா டுகவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம உள்ளே போவோம், எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கி மங்கிலே வீடியோ எடுக்க விடலை. இருந்தாலும் இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு அந்த மாதிரி எதனா வாங்கணும் போல். இந்த சைடு நம்ம மேலே ஏறி பார்ப்போம். மேலே படிக்கட்டே வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குது, நம்ம அந்த பழைய காலத்து படிக்கட்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி உக்காரத்துக்கு ஒரு இடம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இருங்க, நம்ம எதனா ஒரு இடத்த பிடிப்போம். மேலே இருந்து பாருங்கள் தெரியுதுங்களா, சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டை ஓடிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ உள்ளே போனோன்னா காசு கொடுத்துட்டு நம்ம போகணும் போல். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து வேறு இடத்துக்கு போவோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க அந்த பாட்டுக்கு காய்ஸ். அதுக்கு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் என்னென்ன படம் ஓடுது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய படம் போஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. மேட் மேக்ஸுமே 23ஆம் ரிலீஸ் ஆகுது போல. இது புது சீரியஸ். யாருன்னு தெரியுதுங்களா, நம்ம கார் இருக்கார். ஓகே, பரவாயில்ல, அப்போ படம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் மோர்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே போக முடியாது கைஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஓகே, இதுக்கு மேலே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்கை ஜம்பருக்கு வந்துட்டோங்க கைஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்ன பசங்கள்லாம் குதிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஜம்பர் போல். உள்ளே தெரியுதுங்களா, எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டே தான் இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல பாருங்கள் யாருன்னு, தலைவனை பார்க்கவே பயங்கரமாக இல்லை. சீச்சி வெல்கம்ஸ் யூ டு ஸ்கை ஜம்பர். காய்ஸ், நம்ம மேலே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். மேலே எந்த சாங் ஓடிட்டு இருந்தோ அதே சாங் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓடிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். சின்ன பசங்க தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விளையாடிட்டு இருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கல. நம்ம போகலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கீழே போயிடலாம். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4-5 ஃப்ளோர் கிட்ட இருக்குது. கடைசி 2 ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளோர்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கைஸ் மறக்காம வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். ஓகே, பாய்.